நம்ம நிறையா மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறையா பொதுமக்கள் கல்யாணமாகி எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கோ என் மனைவிக்கோ கணவனுக்கோ எந்த உடல் ரீதியாக எந்த பாதிப்புமே இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தையே இல்லை, 4-5 வருஷமாக குழந்தையே இல்லை, அந்த மாதிரிலாம் நிறையா மக்கள் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு எளிமையான முறையில் நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணணும். துர்க்கை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு நிற வளையல், பச்சை நிற வளையல், மஞ்சள் நிற வளையல், மஞ்சள் கயிறு, சந்தனம் போட்டு குங்குமம் அதெல்லாம் வாங்கி வச்சு, வெத்தலை பாக்கு, எலும்புச்சம்பளம் அதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் வியாழக்கிழமை அன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த பெண்கள் வந்து போய் சிகப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க. உடை அணிஞ்சிக்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் வாங்கி துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு, சீக்கிரம் எங்களுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வளையல்களை எல்லாம் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு அனுபவிச்சு விடலாம். ஒரு சில இடங்களில் துர்க்கை அம்மனுக்கு சின்ன சிலைகள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த சிலைகளில் உள்ள கையில் நீங்கள் வளையல் போட முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் பக்கத்தில் ஏதாவது சூலாயுதம் வச்சுருந்தாங்கன்னா அது சூலாயுதத்தில் நீங்கள் வளையலை கோர்த்து போடலாம். இல்லை துர்க்கை அம்மன் பாதத்திலே கூட நீங்கள் வச்சுட்டு வேண்டிக்கலாம், சீக்கிரம் எனக்கு குழந்தை பேர் உண்டாகணும்